கண்ணதாசன் அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் உடற்கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களின் சார்பாகவும் எஃப்செட் ட்ரஸ் நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மண்ணின் மைந்தர் என்று கூற வேண்டும். ஆம், அவர் கையுந்து வங்கி ஒரு சாதனையாளர். தாளமுத்து, அதாவது அவரை எங்க போனாலும் சரி, தாளமுத்து நகராலும் சரிதான், தர்மபுரத்தில் ஒரு பிடிவெளியாம், கையுந்து பந்தில் ஒரு கலங்கரை விளக்கு என்று கூற வேண்டும். அதற்கெல்லாம் மேலாக அகில இந்திய அளவில் கூடைப்பந்து அவர் பயிற்றுவித்தது கைவிந்து பந்து. அந்த வாலிபால்ல பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவில் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். ஆடுகளத்திலே ஃபர்ஸ்ட் செட் அவங்க எடுத்து முடிச்சிருவாங்க, ஆப்போனன்ட் செகண்ட் செட் தேர்ட் செட் பார்த்தா இவர் எந்த டீம்ல கோச்சா இருக்காரோ அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் கோச் என்ற ஒரு முடிசூடா பட்டத்தை வெற்றி வாகை சூடுவதற்காக இங்கு கோச்சில் இருந்து பதவி உயர்வு பெற்று தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவரை எத்தனை முறை கூறினாலும் யார் மனதையும் புண்படுத்தாமல் உடற்கல்வி குடும்பத்தோடு தோளோடு தோள் இருந்து பயணிக்கும் மாவீரன் என்று கூற வேண்டும். புத்துமா நகருக்கு ஒரு கலங்கரை விளக்காக உடற்கல்வி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் என்று கூறுவேன். மாவட்ட விளையாட்டு அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டராஜ் தான். அதுக்கப்புறம் தான் அந்தோணி அவருக்கு எப்பவுமே பாக்கியமா இருக்கிறதுனால அன்றே தாய் தகப்பன் அவருக்கு அந்தோணி அதிர்ஷ்டராஜ் என்று பெயர் சுற்றி இவ்விலாசனக இங்கு வருகின்ற அன்னாரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உடற்கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் கபடி இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களின் சார்பாகவும் ஏனைய பெற்றோர்களின் சார்பாகவும் எஃப்செட் ட்ரஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மனக்கிட்ட ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு போயிருக்காங்க. அந்த தருணத்தில் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இதற்கெல்லாம் மேலாக இங்கு கபடி அவர் விளையாட்டை பார்க்கவே எனக்கு உறுதிக்கல. கண்ண விளையாட்டை நான் ரசிச்சிருக்கேன், கைத்தட்டி இருக்கிறேன். அவருக்கு ஆடியன்ஸா கூட நான் இருந்திருக்கேன். இதே ஸ்டேடியத்தில் சாரி பழைய பஸ் இருக்கிறவங்கள நீங்க விளையாடுறப்போ நான் ரசிகர். ஆனால் இங்கு இரண்டு மாபெரும் வீரர்கள், அதாவது இன்டர்நேஷனல் பிளேயர் கபடியில் இரண்டு வீரர்கள் இங்கு வருகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் ஆசி கூற இவர்களை நேசியுங்கள், இவர் ஒழுக்கத்தை நீங்கள் விசுவாசிங்கள், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் இப்பேற்பட்ட மாவீரர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் விளையாட்டு வீரர்களை இங்கு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழிநடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அந்த இரண்டு உள்ளங்களையும் பணியோடு மதுரையில் இருந்து இங்கு வருகின்றார்கள். உங்கள் இருவரையும் வணங்குகிறேன். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நீரோடி வாழ்த்த வேண்டும். எங்களுடைய குறிப்பா அதுலயும் நான் செல்ஃபிஸ்னேன், அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எங்க தூத்துக்குடிக்கு நிறைய ஸ்பெஷல் கோச் எடுக்கணும். தூத்துக்குடி மட்டும் தான் ஜெயிக்கணும். அது அண்ணா கோவப்பட்டவங்க அதை பத்தி கவலை இல்லை. அதுக்கு நீங்க என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ஷெடியூல் கொடுக்கணும் சொன்னாலும் நாங்கள் உங்களை அழைக்க ரெடியா இருக்கிறோம். எஃப்செட் ட்ரஸ் உங்களுக்கு அதுக்கு கண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தது என் குடும்பத்தினுடைய இரண்டு உடற்கல்வி மூத்த ஆசிரியர்கள் என்ற அண்ணன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பத்தி பேசிட்டே இருக்கலாம். நைட் 12 மணிக்கு யாரும் வரோம்னா சாப்பாடு வேணும். ஏன்னா நீங்க வந்துட்டே இருக்கணும். இப்ப நாங்களாம் டிலே பண்ணுவோம். ஆனா என்னதான் செய்வாங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. எத்தனை பேரை கூட்டு போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அப்படி இரண்டு உள்ளங்கள் இங்கு வருகிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக பலத்த கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக அவர் என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. நான் அவரை அவர் ரொம்ப ட்ரெயினரு, அவர் அப்பதான் யங் ஷாப்பு, அவரு என்னை நம்பி கொடுத்தாரு. அது போய் அவர் திறமைய எனக்கு மதுரையில இருந்து சொன்னாங்க. கண்ணா சொன்னாரு, அண்ணன் நல்லா செய்வாரு, இருங்க கண்ணா நான் இன்னும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே மதுரையில இருந்து 3 அட்வொகேட் சொல்றாங்க, ஜூனியர் அவ்வளவு ஒரு ஷார்ப் ஐ அப்படின்னு உங்களை சொன்னாங்க. அதாவது அண்ணன் மாரிமுத்து அண்ணன் இதுவரை வழக்கில் மனித நேயத்தோடு வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் யார் என்றால் என் அண்ணன் மாரிமுத்து என்று கூறுவேன். அவர் இந்த தருணத்தில் நன்றி கூறுவேன், எந்த தருணத்திலும் கூற முடியும். எஃப்செட் ட்ரஸ்டுக்கு என்ன உதவி கேட்டாலும் அல்லது கபடிக்கு விளையாடவே கூடாது அப்படின்னு இருந்த காலத்துல அனுமதி வாங்கி விளையாட வைத்த போட்டி நடத்திய ஒரு வழக்கறிஞர் நமது மாரிமுத்து வழக்கறிஞர். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக பணிவோடு வழங்குகிறேன். அப்புறம் இன்னொரு வழக்கறிஞர், அவர் பேச அதிகமாக மாட்டாரு.
ஆனா செயல் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு. அவரை உங்கள் அனைவரின் சார்பாக எஃப்செட்ரஸ் நிறுவனம், அவருடைய நிறுவனர் கபடி கண்ணன், வழக்கறிஞர் கபடி கண்ணன் அவர்களின் சார்பாகவும், இங்கு நான் தம்பி தான் சொல்லுவேன், நான் நீங்க வழக்கறிஞர், ஒவ்வொருத்தர் பேர் சொல்லணும், ஒவ்வொருத்தர் சொல்லிட்டே போனோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக இங்கு விழா சிறக்கிறது என்றால் ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள தலைவர் வேண்டும். எஃப்செட்ரஸ் எதை நோக்கி செய்தாலும் விதையை விதைக்கும், எதையும் எதிர்பார்க்காது. எஃப்செட்ரஸ் என்ற நிறுவனம் விதையை விதைக்குமே தவிர அது எங்கு முளைத்தாலும் சரி முளைக்காட்டாலும் சரி அவர்களுடைய கடமை விதையை விதைத்துக் கொண்டே போவதுதான். மரமானாலும் சரி மரம் ஆகாட்டாலும் சரி அவர்களுடைய செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எஃப்செட்ரஸ் நிறுவனம் இங்கு ஒரு நல்லதொரு நாயகனை அழைக்க வேண்டும். அவரிடம் சில நாங்கள் எதிர்பாராதெல்லாம் கேட்க வேண்டும். நான் மன விட்டு கேட்டேன், அவர் அதை சொல்லணும், அவர் வாயால சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் அவரை பேசி அவரை அழைத்த பிறகு அவர் கூறுவார். கபடி விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே பாஸ்கெட் பால்ல வந்து அண்டர் 17 ஓடிக்கிற சாங்கில் இந்தியன் கிரசன்ட் பிரதீப் வந்து அந்த ஸ்கூல் விசிலர் இருக்காரு. அண்டர் 19ல பாரதிய ஸ்போர்ட்ஸ்ல வந்து செகண்ட் வந்திருக்குது. அப்ப ஏற்பட்ட அந்த கூடைப்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. த்ரோபால்ல வந்து எஸ்ஐகி ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை தூத்துக்குடியில த்ரோபால்ல. ஒரு வீரரை இங்க அழைச்சி இங்க ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் இந்த தருணத்துல நாங்கெல்லாம் பாராட்டல அப்படின்னு சொன்னா வேற யாருங்க பாராட்டுவா? அப்படி பாராட்டுறதுக்கு ஒரு மனிதநேயம் உள்ள ட்ரஸ்ட் தான் எஃப்செட் ட்ரஸ்ட். எஃப்செட் ட்ரஸ்டுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இப்படி வெற்றி பெறும் வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என உடற்கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் டாக்டர் கண்ணதாசன் சார் அவர்களின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். சரிதானே சார்? இதற்கெல்லாம் மேல இரண்டு கல்வியும் விளையாட்டும் இரண்டு கண் என்று இங்கு மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்பு, அதாவது வேலையின் காரணமாக முதன்மை கல்வி அலுவலர் வர இருந்த தருணத்தில் அதை சிறப்பிக்கவே இங்கு வருகை தருகிறேன் என வந்த மாவட்ட கல்வி அவர்கள் முன்பாக இந்த கோரிக்கையை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கோரசுடன் அவருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அவர்கள் நிறைவாக இங்கு அன்பு தலைவா, உன்னை பேசவும் பாடவும் பிறவி எடுத்தேனார். யார் அந்த அன்பு தலைவர்? மாநில தலைவரா? அமைச்சர் கபடி கழகத்தின் தலைவர், தன் நிலமில்லா உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவர் யார் என்று கேட்கிறீர்களா? ஆம், சீனியர் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய துணைத் தலைவர். இப்படி பல்வேறு அங்கங்களில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவன் பாராட்டினாலும் எவன் ஒரு இதை அச்சீவ் பண்ணாலும் அந்த மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும், அவனை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும். எனக்கு வந்து உண்மையே சொல்றேன், சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ஏற்கனவே நிறைய நகை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நகையா சார் அப்படின்னு லைஸா வந்து ஒரு கமெண்ட் அடிச்சாங்க. எத்தனையோ நகை போட்டிருந்தாலும் மனைவி வீட்டில் போட்டிருந்தாலும் எல்லாரும் போட்டிருந்தாலும் இந்த கபாடிங்கிற ஒரு தங்க நகை வந்து எனக்கு முதல்ல என்னுடைய உயிரோட்டம் 55 வயதில் இந்த தங்க நகை கபடி என்று இப்படி கிடைச்சது ஒரு நான் பாக்கியமா நினைக்கிறேன். அதுக்கு எத்தனை முறை உங்களுக்கு நன்றி கூறினாலும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறினாலும் மிகையாகாது. தலைவா, உன்னை பேசவும் பாடவும் பிறவி எடுத்தேன் நான். உன் உப்புக்கும் உணவுக்கும் ஒப்பு கொடுத்தவன் நான். ஏன் உன் உப்புக்கும் உணவுக்கும் ஒப்பு கொடுத்தேன் நான் என்று கூறுகிறேன் என்றால், எப்பொழுது மதுரைக்கு நாங்கள் போனாலும் அங்கு சாப்பாடு என்று ஒரு விஷயத்தில் எப்ப வீட்டுக்கு போனாலும் எம்ஜிஆருக்கு அடுத்த வாரிசு. அதனாலதான் என்னமோ ஒரு பெரிய அமைப்புல இருக்கிறாரு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் எப்பனாலும் அந்த எம்ஜிஆரினுடைய குணாதிசயமாக சாப்பாடு எப்ப போனாலும் நான் நிறைய தடவை போயிருக்கிறேன், அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆகவே உப்புக்கு நீங்கள் உணவுக்கும் எனக்கு பாத்திரமாக இருந்தவர்கள். இதற்கெல்லாம் மேலாக வீடெல்லாம் ஒழிக்கின்ற வீணையின் நாதம், குழந்தைகளை கொண்டாடும் குயிலின் கீதம் நீங்கள். வீணைகள், அதாவது எப்ப பார்த்தாலும் எந்த விஷயம் கேட்டாலும் ஒரு சவுண்ட் மைண்டோட அதை அழகா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவர்.